ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆகிறதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறதுனால தான் நிறையா பசங்களுக்கு இன்னமும் வேலை கிடைக்காம இருக்குது. இதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாமல் வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய பெனிஃபிட்காக தான் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ ஒரு கம்ப்ளீட் பேக்டு போனஸ் உங்களுக்காக நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் கொடுப்பேன் உங்களுக்காக. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரோட் மேப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்றதை பார்க்கலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 3 மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில். பட் ஆஸ் அ ஃப்ரெஷராக உங்களுக்கு இதில் நாலேஜ் இருந்தால் மட்டுமே தாராளமாக போதும். நிறைய கம்பெனிஸ் உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ் என்ன சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் கைஸ், நான் ரொம்ப டெக்னிக்கலாக டீப் டைவ் பண்ணி போகல. பிகாஸ் நிறையா பேர் பிகினர்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவை. அதனால் சிம்பிளாக ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னா, இப்போது நீங்கள் இந்த வெப்சைட் பார்க்குறீங்க இல்லையா, அதாவது யூசர் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், பேசிக்கான எல்லா விஷயங்களும் அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். வேறஸ் பேக் எண்ட்னா என்னன்னா, இப்போ இந்த ஒரு ஃபார்ம் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் பண்ணுவார். இப்போ நீங்கள் கொடுக்குற டேட்டாஸை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி வேலிடேட் பண்ணி நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணணும். அண்ட் இதுக்கு தான் நம்ம பேக் எண்ட் யூஸ் பண்ணுறோம். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணதுமே வித் த ஹெல்ப் ஆஃப் ஏபிஐ இந்த டேட்டாஸ்லாம் பேக் எண்டுக்கு போகும். பேக் எண்டுக்கு போனதும் பேக் எண்டில் டேட்டாஸ்லாம் வேலிடேட் பண்ணதும் பேக் எண்டில் இருந்து டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், கரெக்டாக? வாட் இஸ் ஏபிஐ? அண்ட் அகெயின் நான் இன்டெப்த்தாக டெக்னிக்கலாக போகாமல் ஜஸ்ட் ரஃபாக சொல்கிறேன். ஏபிஐனா என்னன்னா, இட்ஸ் அன் இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பாஸ் பண்ணுற டேட்டாவை பேக் எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் ஏபிஐ. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆக்சுவல் டெஃபினேஷன் இல்லாட்டினாலும் ஆஸ் அ பிகினராக இப்போதைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம லேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாகவே புரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் தட் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் வாட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் ஃபுல். இந்த 3த்தையுமே யார் ஒருத்தங்க லேர்ன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லுவோம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், இது மட்டுமே ஃபுல் ஸ்டாக் கிடையாது. ஃபுல் ஸ்டாக்னா இன்னும் நிறையா இருக்குது. பட் பிகினராக இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பசங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்ஃபியூஷனே என்னன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எது சூஸ் பண்ணுறது? ஜாவா ஃபுல் ஸ்டாக்கா, பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கா, இல்லை MERN ஃபுல் ஸ்டாக்கா? நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, எதில் டிமாண்ட் இருக்குன்னு பார்க்காம உங்களுக்கு என்ன தெரியுன்றதை பாருங்கள். பிகாஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஜாப் சர்ச் பண்ணியிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஈக்குவலாக பே பண்ணுறாங்க. நான் MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் ஜாப் சர்ச் பண்ணியிருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அண்ட் நிறைய பிளேசஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃப்ரெஷருக்கு MERN ஸ்டாக் டெவலப்பருக்கு 60,000 per month, 50,000 per month ஸ்டார்ட் அப்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, நம்ம எந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, பட் நம்ம படிக்கிற விஷயத்தில் நம்ம மாஸ்டராக இருக்கிறோமா இல்லையான்றது தான் முக்கியம். அண்ட் நீங்கள் என்ன இந்த சுச்சுவேஷனில் பண்ணலான்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா தெரியும்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க. உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பெருசாக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் அவ்வளோவா நாலேஜ் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன் MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் MERN ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை வித் ப்ராப்பர் கைடன்ஸோட படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 2 மாதத்தில் நீங்கள் படிச்சிடலாம். லைக் கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் பண்ணிடலாம் நீங்கள்.
ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்கள் படிச்சீங்கன்னா ஓகேங்களா. அண்ட் அதனால நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் MERN Full Stack டெவலப்மெண்ட் படிங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் MERN Full Stack டெவலப்பருடைய ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பார்க்க போகிறோம், அதாவது கம்ப்ளீட் ரோட் மேப். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ ஒரு கம்ப்ளீட் ஹை பேக்டு வேல்யூபிள் போனஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோஸ் பண்ணுறேன். நான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு வீடியோஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய ரீசனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம், மணி அண்ட் எஃபர்ட்ஸை வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறதுக்காக தான். அதுக்காகவே எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், என்னென்ன டெக்னாலஜிஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அகெயின் சொல்கிற மாதிரி தான், நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போகிறது கிடையாது. லைக் பேசிக்காக ஒரு ரஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஈஸியாக புரிகிற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுப்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம்னா வந்து HTML யூஸ் பண்ணி தான் லைக் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு ஃபார்மை நம்ம வந்து ஜஸ்ட் பை யூஸிங் HTML we have built it. இப்போ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இல்லையா? இதை இன்னும் நம்ம அட்ராக்டிவாக பண்ணுறதுக்காக we use சிஎஸ்எஸ் உடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு ஸ்டைல்ஸை ஆட் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணதும் இந்த ஃபார்மை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ தி கம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் இன்டராக்டிவிட்டியை கொண்டுட்டு வரதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னா, சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு மெசேஜ் ஒரு பாப்அப் வந்து தெரியுது இல்லையா? இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக நம்ம நிறையா விஷயங்களை வந்து பண்ணலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் நம்ம நிறையா இன்டராக்டிவ்னஸ் கொண்டுட்டு வர முடியும் பை யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் தட் CSS ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது பிக் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் தட் நீங்கள் Tailwind CSS லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், CSS யூஸ் பண்ணியே நம்மளால் வந்து ஒரு நல்ல ஸ்டைல் க்ரியேட் பண்ண முடியுது, வை வி நீட் டு யூஸ் CSS ஃப்ரேம் ஒர்க்குன்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். நம்ம பேசிக் CSSலேருந்து ஒரு பிக் அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ணும் போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டெவலப்பிங்க்கும் அண்ட் டீபக்கிங்க்கும். வேற இன்ஸ்டட் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாகவே டெவலப் பண்ணலாம், டீபக் பண்ணலாம். அண்ட் அதில் ஐ ரெக்கமெண்ட் Tailwind CSS. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அதாவது React லேர்ன் பண்ணுங்க. நிறையா அகாடமிஸ் ஆர் டியூட்டர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே என்னன்னா வந்து React வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா இல்லை லைப்ரரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டாங்களோன்னு தோணுது. பிகாஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னமுமே தெரியலை React இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி. நான் சொல்கிறேங்க, React இஸ் அன் லைப்ரரி. React யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ஸும் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன்ஸும் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பார்க்குறது வெப் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான். React எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இட் ஹேஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் லைக் ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ், விர்ச்சுவல் டாம். ரொம்ப டெக்னிக்கலாக போவேனா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, ரொம்ப 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 சிம்பிள். ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தப்பான கைடன்ஸ், தப்பான வீடியோவில் பார்த்துட்டு லைக் அவங்க பேசிக்ஸ் லைக் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்டை கவர் பண்ணாமல், மாஸ்டர் பண்ணாமல் டைரெக்டாக ரியாக்ட்குள்ளே குதிச்சிடுறது. இப்போ என்ன ஆகும், அதாவது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் ரியாக்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் சாஃப்ட்வேர்ஸ் ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். பட் நிறையா பேர் தப்பான கைடன்ஸில் டைரெக்டாக ரியாக்டில் குதிச்சிடுறீங்க. பட் ஆஸ் அ ரிசல்ட் பேக் ஃபயர் ஆகிடுது. நோ ரிசல்ட்ஸ், நோ ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் பிளான் நாசமாக போகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் HTML, CSS, JavaScript கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணதுக்கு பிறகு ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க, புரிஞ்சுக்கிட்டு படிப்பீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரியாக்ட் படித்து முடித்ததும் ரியாக்ட் கூடவே நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் படிக்கணும், அதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அண்ட் கைஸ், நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா இப்போதைக்கு புரியணுன்றதுக்கான எந்த அவசியமுமே கிடையாது. நீங்கள் ரியாக்ட் படித்ததுக்கு பிறகு உங்களுக்கு போக போக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் நிறையாவே இருக்குது, பட் மேஜராக கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ரிடெக்ஸ், அப்புறம் வந்து ஜஸ்டாண்ட். இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். இது படித்தா மட்டும் பத்தாது, ப்ளஸ் நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் லைக் கிட் அண்ட் கிட்ஹப் யூஸ் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு இது ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். கிட்னா என்ன, கிட்ஹப்னா என்னன்னு ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கோட் எழுதுறீங்கன்னா அது உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. அதை நீங்கள் லோக்கல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறது பதிலாக ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. அங்கேருந்து உங்களுடைய கொலீக்ஸ், அவங்களுடைய டீம்மேட்ஸ் வந்து அந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான் கிட்ஹப்னு சொல்லுவோம். கிட்ஹப் மட்டும்தான் எல்லா கம்பெனிலும் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் கிட்ஹப், பிட்பக்கெட்னு ஒன்று இருக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அஸ் அ பிகினராக கிட் அண்ட் கிட்ஹப் லேர்ன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற கிட்ஹப் ப்ரொஃபைலை பாருங்கள், இது என்னுடைய ப்ரொஃபைல் தான். இங்கே தான் என்னுடைய வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸோடைய சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்கும். இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே நான் வந்து லேர்னிங் டைமில் நான் வந்து டெவலப் பண்ணது. நான் பண்ண நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸோடைய சோர்ஸ் கோட்லாம் கிட்ஹப்பில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்றதை நம்புகிறேன். இப்போ நான் சொன்னபடி இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணி வித் ப்ராப்பர் ப்ராஜெக்ட்ஸ், வித் ப்ராப்பர் கிட்ஹப் ப்ரொஃபைல், வித் ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ப்ராப்பர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஈஸியாகவே ஒரு கம்பெனியில் நீங்கள் ப்ளேஸ் ஆக முடியும். எஸ், பட் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இதோட ஸ்டாப் பண்ணாமல் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டையும் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுடைய நாலேஜ் இருக்கும். அண்ட் அது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹை பேயிங் ஐடி ஜாபில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் தி வீடியோ ஒரு ஹை பேக்கடு போனஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் ரோட் மேப் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அதே சேம் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜை தான் பேக்கெண்டில் சர்வர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இதை பற்றி நீங்கள் நினச்சி வரி பண்ணிக்க தேவையில்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி சிம்பிள். ப்ளஸ் நீங்கள் வந்து Express.js லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். Express.jsனால் என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து ஏபிஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. லைக் ஏபிஐ வந்து இட்ஸ் அன் இன்டர்மீடியேட்டர் பிட்வீன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். இப்போ இந்த ஏபிஐயை நம்ம வந்து பேக் எண்டில் டெவலப் பண்ணணும். அப்போ Node.jsல நம்ம வந்து ஈஸியாக ஏபிஐஸை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் தான் Express.js. இட்ஸ் அ Node.js ஃப்ரேம் ஒர்க். இந்த Node.js ஃப்ரேம் ஒர்க்கான Express.jsஐ யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாகவே ஏபிஐஸை டெவலப் பண்ண முடியும் பேக்கெண்டில். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் பற்றி பார்க்கலாம். எதுக்காக டேட்டாபேஸ்னால், இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நம்மளுடைய லோக்கல் சிஸ்டம்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். லைக் நோட் பேட் ஆர் எக்ஸல்லே ஸ்டோர் பண்ணலாம். பட் இருந்தும் நம்ம ஏன் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா வை டேட்டாபேஸ்னு கேட்குறாங்க. இதுக்கான சிம்பிள் ஆன்சர் என்னன்னாங்க, டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ரீசன் வந்து ஈஸி ஆக்சஸ் தான். அதாவது ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியணும், ஈஸியாக ரீட்ரை பண்ண முடியணும், லைக் அண்ட் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியணும். லைக் அண்ட் வேரியஸ் டேட்டாபேஸ் இருக்குது, ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். பட் நீங்கள் MERN ஸ்டாக் டெவலப்பராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் MongoDB டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும்.
அண்ட் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்ற டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணுறதை காட்டிலும் MongoDB டேட்டாபேஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். இஃப் பாசிபிள்னால் என்னுடைய பேக்கெண்ட் ப்ராஜெக்ட்ஸோடைய சோர்ஸ் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், பாருங்கள். இப்போ நான் சொன்ன கம்ப்ளீட் ரோட் மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக டிஃபிகல்ட்டாகவே இருக்கும். பட் இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல. பிகாஸ் நானுமே உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே பயந்தேன், இவ்வளோ படிக்கணுமான்னு. பட் ஒன்ஸ் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் வித் ப்ராப்பர் கைடன்ஸோட நான் படிக்கும் போது எனக்கு ரொம்பவே ஈஸியாகவே ஃபீல் பண்ணேன். அதனால இவ்வளோ இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டு பயப்பட தேவையே கிடையாது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு ஹை பேக்டு வேல்யூபிள் போனஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்த கம்ப்ளீட் ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். வெயிட் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் சம் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ளஸ் ஒரு டெக்னாலஜிலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படித்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, நான் என்னுடைய நிறையா வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன், யூடியூப்பில் நிறையா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது வெப் டெவலப்மெண்ட்டில். பட் நீங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இன்ஸ்டட் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HTMLனால் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும், CSSனால் அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ரியாக்ட்னா அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த மாதிரி கம்ப்ளீட் MERN ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்கள் வந்து படித்தாலே போதும், உங்களுக்கு போதுமான அளவு. இந்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்குல்ல. பட் கவலைப்பட தேவையில்ல. இதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பே இந்த ஒரு விஷயம்தான். அதாவது ஒரு டெக்னாலஜி லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும் நமக்கு ஒரு வேலை கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். அப்பார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்கள் நிறையா விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி பார்ட் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் நிறையா ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்டாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகிறதுக்கான ஸ்கில்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை மறக்காமல் பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.